புயலால் பாதிக்கப்பட்ட நாகை, திருவாரூர் மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் முதல்வர் பழனிசாமி. நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிகிறார். நாகையில் மழையால் பாதிக்கப்பட்ட 360 குடும்பங்களுக்கு நிவாரண உதவி. வெள்ள பாதிப்பு ஆய்வு மேற்கொண்டு வரும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வழங்கினார். டூ வழக்கில் அதிமுக அமைச்சர்களின் குற்றச்சாட்டுகளுக்கு முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா பதில். நீதிமன்றத்தில் சிபிஐ குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கவில்லை, ஜோடிக்கப்பட்ட வழக்கு என நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கியதாக விளக்கம். சொத்து குவிப்பு வழக்கின் மூலம் அரசியலமைப்பு சட்டத்தை முன்னாள் முதல்வர் களங்கப்படுத்திவிட்டார். ஜெயலலிதா மீது விமர்சனம் வைத்த நிலையில் ராசா மீண்டும் பேட்டி. சென்னையில் தேங்கி கிடக்கும் மழைநீரால் மரணக்குழியாக மாறி வரும் பள்ளங்கள். கோடம்பாக்கத்தில் மழைநீர் தேங்கியிருந்த பள்ளத்தில் விழுந்து முதியவர் உயிரிழப்பு. சாலை பள்ளத்தில் முதியவர் விழுந்து உயிரிழந்த விவகாரத்தில் சென்னை மாநகராட்சி மறுப்பு. முதியவர் மரணத்திற்கு வேறு காரணம் இருக்கக்கூடும் என மாநகராட்சி ஆணையர் விளக்கம். பிரபல சின்னத்திரை நடிகை சித்ரா தூக்கிட்டு தற்கொலை. திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்த நிலையில் சோக முடிவு. போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. தற்கொலை செய்து கொண்ட நடிகை சித்ரா 2 மாதத்திற்கு முன்பாக திருமணம் செய்ததாக தகவல். விசாரணையில் அதிர்ச்சி தகவல். ஆர்டிஓ அதிகாரி விசாரணை. 5 நாட்களுக்கு மேலாக பெய்து வரும் கனமழையால் தூத்துக்குடி மாவட்ட மக்கள் கடுமையாக பாதிப்பு. குடியிருப்பு பகுதிக்குள் தண்ணீர் புகுந்ததால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. 10க்கும் மேற்பட்ட இடங்களில் சாலை மறியல். பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் வீடுகளில் அனுமதியின்றி நோட்டீஸ் ஒட்டக்கூடாது. உச்சநீதிமன்றம் ஆணை பிறப்பிப்பு. செட்டிநாடு குழுமத்திற்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறை அதிரடி சோதனை. சென்னை, ஹைதராபாத், மும்பை உள்ளிட்ட 50 இடங்களில் சோதனை தொடர்கிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை குறைவு. 192 ரூபாய் குறைந்து 1 சவரன் 37,472 ரூபாய்க்கு விற்பனை. மேட்டூர் அணையில் நீர்வரத்து அதிகரிப்பு. கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு வினாடிக்கு 500 கன அடி நீர் வெளியேற்றம். வேளாண் சட்டங்களுக்கு எதிராக 14வது நாளாக விவசாயிகள் தொடர் போராட்டம். விவசாயிகளுடன் மத்திய அரசு இன்று 6ஆம் கட்ட பேச்சுவார்த்தை.